இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் எப்படி ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீனை லேப்டாப்பில் ஸ்க்ரீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற வீடியோவில் எப்படி டேட்டா கேபிள் இல்லாமல் ஒயர்லெஸில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்மளோட மொபைல் ஃபோனும் லேப்டாப் ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் ஃபோன் லேப்டாப் ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து என்னென்னா நம்ம மொபைல் ஃபோனோட ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபோனோட அபவுட் ஃபோனில் போனீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கும். அதுவும் 192.168.1.3 இதுதான் ஃபோனோட ஐபி அட்ரஸ். அடுத்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க ஃபோல்டர் உள்ளே போங்க. அதில் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஏடிபி மூலமாக தான் நம்ம ஃபோனை வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ண போகிறோம். டிபி டிசிபி ஐபி 5555 அப்படின்றது ஒரு போர்ட் நம்பர். இப்போது அடுத்து கனெக்ட் பண்ணலாம். ஏடிபி கனெக்ட் ஐபி அட்ரஸ் :5555 இது என்டர் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக scrcpy கமாண்ட் என்டர் பண்ணிங்கன்னா ஃபோன் கனெக்ட் ஆகிடும். நம்ம லேப்டாப் கூட டைரெக்டாக கனெக்ட் ஆகிடும். நீங்கள் முன்னாடி பண்ண எல்லா ஆப்ரேஷனுமே இப்போயும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஎஸ்பி மூலிமா கனெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது. இதே மாதிரி எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனையுமே லேப்டாப் கூட வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு தேவை scrcpy அப்படின்ற ஒரு டூல் மட்டும்தான். நன்றி.